Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. And அடுத்த குரூப் வழங்க போவது நீலோத்பலாம்பா விபக்தி கிருதிஸ் ஸ்ரீமதி சுதா வெங்கட், ஸ்ரீமதி விஜய் ஸ்ரீராம், ஸ்ரீமதி ஹரிணி பாலாஜி, ஸ்ரீமதி ஜயா நீலகண்டன். இல்லையா, இந்த குரூப் இல்லை, செகண்ட் குரூப். ஓகே, ஆல் குட்டீஸ். எம்டி ஆதிரை, சாரி எம்டி ஆதிரை, எம்டி பவானி, P. Sanjana, P. Bhargavi, P. Srivarshini and J. Ritvika. And they are all trained by Srimati Bindu. So, இப்பொழுது மேடையில் இவர்கள் வழங்கப் போவது நீலோத்பலாம்பா விபக்தி கிருதிஸ். MD ஆதிரை, MD பவானி, P. Sanjana, P. Bhargavi, P. Srivarshini and J. Ritvika. Violin, Dr. Srimati Supraja Venkat. And Mridangam, Shankar Sharma. Ganesa Kumara Pahima, Ganesa Kumara Pahima, Gajamukha Ganesa Kumara Pahima, Gajamukha Ganesa Kumara Pahima, Gajamukha Ganesa Kumara
in Ragam Riti Gaula, Talam Mishra Chapu.
கௌள தாளமாதி ரெட்டக்கல.
स्वरूपिण्या भारतवर्णरूपिण्या अविद्या विद्या स्वरूपिण्या भारतवर्णरूपिण्या इव वदन गुरुगुहारि जनन्या नीलोत्पलाम्बिकाया अविद्या विद्या स्वरूपिण्या भारतवर्णरूपिण्या इव वदन गुरुगुहारि जनन्या नीलोत्पलाम्बिकाया भक्तिं करोमि श्रीनीलोत्पलाम्बिकाया भक्तिं करोमि. Next is Palambike in Ragam Chaya Gaula, Talam Rupakam Rettakala.
இன்னும் ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு தீஸ் lovely kids who presented. இளம் கன்று பயம் அறியாது அப்படின்னு சொல்லுவாள். ஸோ துளி கூட பயத்தை வெளிக்காட்டாமல் எவ்வளோ அழகாக, இட்ஸ் நாட் அட் ஆல் ஈஸி. இதை வந்து கற்றுண்டு பாடினதுக்கு திருவாரூர் தியாகேசரோட துணைவியான நீலோத்பலாம்பிகா மேலே ரொம்ப அழகாக இதை வந்து கௌளாந்த ராக கிருதிகள்னு சொல்லுவாள். ஏன்னா எல்லாமே நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லா விதமான கௌளைகள்லேயும் ஒரு மாலை மாதிரி அவர் தொடுத்திருக்கார். அதை ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணால். அந்த இவாளோட குரு பரமகுருவுக்கு முன்னாடி இந்த குழந்தைகள் பாடினது வந்து அது ஒரு பெரிய விஷயம். ஸோ பிந்து, நிஜமாவே வி ஹாவ் டு கிவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு யூ. அண்ட் டாக்டர் ஸ்ரீமதி சுப்ரஜா வெங்கட் அண்ட் சங்கர் சர்மா, நீங்கள் ரொம்ப நல்லா வாசிச்சல். இப்போது நமது சிறப்பு விருந்தினர்கள் டாக்டர் உமாசங்கர் மற்றும் ஸ்ரீ நாவலர் நாராயணன் இருவரையும் மேடைக்கு அழைக்கிறோம். நாராயணன் சார். ஓ, ஓகே ஓகே. முதலில் உங்களை ஆனர் பண்ணிடுறேன், அப்புறம் நீங்கள் பேசுங்க. டெஃபினட்டாக நீங்கள் மாமி உங்களை முதல்ல ஆனர் பண்ணுறா. இப்படி வாங்க. நாவலர் நாராயணன் அவர்களை கௌரவிக்கிறார்கள் டாக்டர் திருமதி சித்ரா மாதவன் அவர்கள். டாக்டர் உமாசங்கர் அவர்களை கௌரவிக்கிறார்கள் டாக்டர் உமாசங்கர் வந்து இப்போது ஒரு ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு போகிற அவசரத்தில் இருக்கிறார். அதனால் அவரை முதல்ல நான் பேச அழைச்சி விடுறேன். டாக்டர் உமாசங்கர் ஒரு இந்தியன் வர்ச்சுவல் யூனிவர்சிட்டியில் இந்தியன் மியூசிக்கில் இந்திய இசையில் முனைவர் பட்டம் பெற்ற இவர் வந்து ஒரு பன்முக கலைஞர். சர்வதேச அளவில் புகழ்பெற்ற கர்நாடக சங்கீத கலைஞர், இசை ஆசிரியர், கம்போசர், இசையமைப்பாளர், பதிப்பாளர், ஆராய்ச்சியாளர், ஆன்மீக பேச்சாளர், நிகழ்ச்சி வடிவமைப்பாளர், இப்படி பல துறைகளில் சிறந்து விளங்கும் இவர். மறைந்த நீடாமங்கலம் வி சுப்பிரமணியம் மற்றும் பம்பாய் சகோதரிகள் சங்கீத கலாநிதி ஸ்ரீமதி சி சரோஜா மற்றும் லலிதா அவர்களின் சீடர். கான சுரபி மியூசிக் அகாடமி இவர் 1996 வருடம் ஒரு பள்ளியை தொடங்கி, இசைப்பள்ளியை தொடங்கி அதை நடத்தி கொண்டு வருகிறார். அடையார் கே லக்ஷ்மணன், சித்ரா விஸ்வேஸ்வரன் ஆகியோர் அந்த மாதிரி தலைசிறந்த நடன கலைஞர்களுக்கு, அவர்களுடைய நடன அமைப்புகளுக்கு இசையமைத்து அவர் பாடவும் செய்து வருகிறார். இப்போ ரீசெண்டாக நீங்கள் ஒரு வாரத்துக்குள்ளே தபஸ் ப்ரொடக்ஷன்ஸ் விட்டல தர்ஷனான்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தினா சென்னையில். எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னு தெரில. அதில் கிட்டத்தட்ட 13 அபங்கங்களுக்கு இவர் இசையமைத்து அந்த நிகழ்ச்சிக்கும் இசை வடிவம் கொடுத்து இவர் தன்னுடைய பங்களிப்பை வழங்கியிருக்கிறார். அதை தவிர கிட்டத்தட்ட 100 ராகங்களுக்கும் மேலாக புரந்தரதாசர்லேருந்து முத்துத்தாண்டவர், மாரிமுத்தா பிள்ளை, மகாகவி பாரதியார், அன்னமாச்சாரியார் திவ்ய பிரபந்தங்களுக்கு அபங்கங்களுக்கெல்லாம் இசையமைத்து இவர் இசை வடிவம் வழங்கியிருக்கிறார். காமக்கோட்டி பீடத்தின் ஆஸ்தான வித்வான் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இவருக்கு கிடச்சிருக்கு. அதை தவிர பல பட்டங்கள், விருதுகள். இவர் வந்து ஒரு ஈவெண்ட் கோஆர்டினேட்டர் ஆல்சோ. ஸ்ரீ சங்கரபுரம் வேதிக் வில்லேஜ் ப்ராஜெக்டுக்காக ஸ்ரீ காஞ்சி மகாபெரிவரோட 125வது ஜன்மதின கொண்டாட்டத்தை ஒட்டி சதுர்வேதமும் சத்வஸ்வரமும் என்ற ஒரு பிரம்மாண்டமான கர்நாடக இசை நிகழ்ச்சியை 125 புகழ்பெற்ற இசைக்கலைஞர்களை கொண்டு நடத்தினார். அதை தவிர இன்னும் முக்கியமாக ஒன்று சொல்லணும்னா, அபியாச கான போதினி அப்படின்னு ஒரு புத்தகத்தை இசை பயிலும் மாணவர்களுக்கு, ஒரு பிகினர்ஸ்க்குன்னு சொல்லலாம், அவளுக்கு நிறைய எக்ஸசைசஸ், வோக்கல் எக்ஸசைசஸ் மற்றும் கீதங்கள் நிறையா, அது எல்லாத்தையும் தொகுத்து ஒரு புத்தகம், ஏன்னா பதிப்பாளர்னு சொன்னேன் பாருங்கள், அந்த புத்தகமும் இவர் வெளியிட்டிருக்கிறார். இப்படி இவர் நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துண்டு அதுவும் குழந்தைகள் பாடினதை கேட்டுட்டும் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு நீங்கள் வந்து கலந்துண்டதில். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த அனு மேடம் வந்துட்டானா மியூசிஷியன்ஸ்க்கெல்லாம் வேலையே இருக்காது, சீஃப் கெஸ்ட்டுக்கே வேலை கிடையாது. ஏன்னா எல்லா விஷயமும் மேடம் அத்தனத்தையும் பேசிடுவா. நாங்கள் என்னென்ன பேசணும்னு நினச்சின்னு வந்தோமோ அது எப்படியோ
எங்கள் மைண்டை படிப்பான்னு நினைக்கிறேன். அவள் இதெல்லாம் நோட் பண்ணின்னு வந்திருப்பாள், நம்மளே பேசிடுவோம் அதை அப்படின்னு. ஆனால் அவள் கொடுக்கும்போது நிறைய பாயிண்ட்ஸை வந்து தேடி கண்டுபிடிச்சி எடுத்து கொடுப்பாள். நாம் அவசரமாக பேசிடுவோம். அதனால் எங்களுக்கு வந்து ஒரு நிம்மதி அது. அதனால் இன்றைக்கி குழந்தைகளை பற்றி பேசுவோம். இந்த முத்துசுவாமி தீட்சிதர் கீர்த்தனை வந்து மும்மூர்த்திகளில் வந்து மும்மூர்த்திகளும் ரொம்ப விசேஷம்னாலும் அந்த தீட்சிதர் வந்து ரொம்ப ரொம்ப அது அனுபவிச்ச வாழ்க்கை மட்டும்தான் அது புரியும். முத்துசுவாமி தீட்சிதர் வந்து இவ்வளோ விசேஷம் அப்படிங்கிறது எந்த நேரத்தில் எந்த இடத்துல வேணாலும் அதை பாடலாம். தியாகராஜ கீர்த்தனை எடுத்துட்டோன்னா அதை போய் பாடணுன்னா அதுக்கு சில இடங்கள்லாம் வேணும். ஒரு கல்யாணம் மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, மோட்சமகளை தானே அங்கே போய் பாடலாமா நீங்கள்? ஆனால் தீட்சிதருக்கு எல்லாமே கல்யாண குணம். எங்கே அதை சின்ன குழந்தை பிறந்திருக்குன்னா அதுக்கும் தீட்சிதர் கீர்த்தனை பாடலாம். ஒரு 60ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணம்னாலும் பாடலாம். அப்பேற்பட்ட ஒரு சௌக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான விஷயம் அது. அந்த தீட்சிதருக்கு 250வது வருஷத்தை வந்து விதவிதமாக செலிப்ரேட் பண்ணுறா. உலகம் முழுக்க செலிப்ரேட் பண்ணிட்டுருக்கு. இன்றைக்கி கார்த்தாலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இப்போ இந்த இத்தனை கீர்த்தனைகளும் யார் இங்கே ஃபுல்லாக இருந்தது ஆடியன்ஸில் யாராவது ஃபுல்லாக கார்த்தாலேருந்து இது வரைக்கும் இருந்திருக்கல? கை தூக்குங்க பார்ப்போம். இத்தனை பேரும் பாக்கியசாலிகள் நீங்கள்லாம். தீட்சிதர் கீர்த்தனை கற்றுக்கிறதுக்கும் பிராப்தம் வேணும், கேட்குறதுக்கும் பிராப்தம் வேணும். நான் கார்த்தாலே வரேன்னு அந்த மேடம்கிட்ட சொல்லியிருந்தேன். 9 மணிக்கு வரட்டுமா 10 மணிக்கு வரட்டுமா, நான் தான் ஒரு 10 ஃபோனை பண்ணி அப்படின்னு பார்த்தேன். பிராப்தம் இல்லை. வேறு ஏதோ கவர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு போனோம் அது மாதிரிலாம் எடுத்தது. ஆனால் ரொம்ப அபூர்வமான இந்த நீலோத்பலம்பா கேட்கணுன்னு எனக்கு இன்றைக்கி பிராப்தம் இருந்திருக்கு. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் வந்து ரேடியோவில் பாட்டு கேட்குறவா இருந்திருந்தேன்னா ஒரு காலத்தில் ரேடியோவில் நிறைய இதெல்லாம் அடிக்கடி வரும். நவராத்திரி ஒட்டி அபயாம்பா நவவர்ணம் நீலோத்பலம்பாவோடது இதெல்லாம் வந்து விசேஷமாக அப்போ வந்துன்றது. பெரியவாள்லாம் பாடுவாது. சுலோச்சனா பட்டாபிராமன், பிரேமா ஹரிஹரன், அந்த மாதிரி அவள்லாம் வந்து ஒரு குரூப்பாக கொடுத்து ஒரு இது இப்படிலாம் இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு கீர்த்தனைகளே இத்தினோண்டு குட்டி குட்டியாக இருக்குது இதுகள்லாம். இவளுக்கெல்லாம் பார்த்தா ஒரு வர்ணம் ஒரு 10 வர்ணம் தெரியுமா உங்களுக்கு? ஆனால் இந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்காருன்னா சுவாமி வந்து இவளுக்கு நிச்சயமாக இந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக வந்து அனுகிரகம் பண்ணியிருக்கார். தீட்சிதரோட பரிபூர்ண அனுகிரகம் அது. அது மேடம் சொல்லிவிட்டா, அனு மேடம். அவள் குரு இருக்கா, குருவுக்கு முன்னாடி அவள் குரு இருக்கா, 2 பேருக்கு நேராக பாடுறது அதெல்லாம் பெரிய கொடுப்பினை தான். நிச்சயமாக அதிலெல்லாம் வந்து மறுக்கக்கூடிய விஷயமே இல்லை. இந்த பக்கவாத்தியம் 2 பேரும் பிரமாதமாக வாசித்தா அந்த வயலின் ஒரு ராகத்தையும் கரெக்டாக அதை பிடிச்சி நூல் பிடிச்ச மாதிரி கரெக்டாக எடுத்து கொடுத்து இன்னும் நிறைய பாடம் பண்ணணும். இவாள்லாம் வந்து இந்த அபயாம்பா இதெல்லாம் பாடி. ஏன்னா இன்றைக்கி அந்த தீட்சிதரோடது பாடுறதுங்கிறது இன்றைக்கி ஒரு மகா வேள்வின்னே சொல்லலாம். இன்றைக்கி மகா யஜ்ஞம் நான் பண்ணியிருக்கேன் நீங்கள் இன்றைக்கி. ஏன்னா ஒரு ஆனுவல் டேனா நீங்கள் வேறு மாதிரிலாம் கூட நடத்தலாம். அதை சும்மா எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டை குறையன்ற மேலே மாடு மேய்க்கும் கண்ணா அது மாதிரிலாம் வச்சு பாடினேன்னா பேரண்ட்ஸுக்கும் பிடிச்சிருக்கோம், டிவியில் கவர் பண்ணுவோம் அது இதுன்னு. இது வந்து ஜாகிரதையான ஒரு விஷயம். அது எதிர்காலத்துக்கு வந்து இது ஒரு சேர்த்து வைக்கக்கூடிய விஷயம், பொக்கிஷம் விஷயம். ஏன்னா ஏஐ வந்து இப்போ என்னென்னவோலாம் பண்ணின்னு இருக்கு. இப்போ ஒரு 5-6 நாளாக என்ன ஃபேஸ்புக்கில்னா ஒரு பெரிய மகாவித்வான் ஒருத்தர் வந்து ஒரு கீர்த்தனை அதில் போட்டிருந்தார். அகிலாண்டேஸ்வரி நமோஸ்துதே அப்படின்னு சுபவந்தராளி ராகத்தில் அந்த கீர்த்தனைன்னு. இது யாரோடதுன்னு கேட்டிருந்தார். ஃபுல்லாக தீட்சிதர் மாதிரியே இருக்குது. அத்தனை பேரும் வித்வான்கள் கொண்டு அதில் வந்து முத்துசுவாமி தீட்சிதர் கீர்த்தனை, தீட்சிதர் அத்தனை பேரும் போட்டிருக்கா. அப்புறம் 2 நாள் கழிச்சு அவர் சொல்கிறார், இது தீட்சிதர் இல்லை, ஏஐயில் வந்து அகிலாண்டேஸ்வரி பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்தோன்னா அதுவே கம்போஸ் பண்ணி போட்டிருக்கு அப்படின்னு ஒன்று இப்படி தூக்கி வாரி போடுறது. இது இன்னும் எதிர்காலம் என்ன ஆகும்னு தெரியாது. எப்பேற்பட்ட என்ன தான் ஏஐ வரட்டும் எப்படி வரட்டும், அந்த வார்த்தையை உட்காந்து ரசித்தேன்னா அதில் தீட்சிதரோட காருண்ய பாவம் இருக்கும். அதை அனுபவிச்சா மட்டும்தான் புரியும். நிறைய கேட்டு 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 இருந்தால் இது தீட்சிதர் தான், இது தீட்சிதர் இல்லை, தியாகராஜர் தான், அது தியாகராஜர் இல்லை அப்படிங்கிறது கேட்க கேட்க புரிஞ்சுவிடும் அது. ஸோ அது மாதிரி ஏஐலாம் என்னென்னவோ பண்ணிகிட்டு இருக்கிற இந்த காலத்தில் வந்து இதெல்லாம் வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. இவாளோட ஸ்டூடெண்ட் எல்லாமே இதை பாடணும். நீங்கள்லாம் அதிலிருந்து வயசு 80-90 வயசானால் கூட அப்படியே வந்து உட்காந்து நீங்கள்லாம் கேட்டு என்னையும் கூப்பிடணும். அதுக்கு மறக்காமல் அனுமேடையும் கூப்பிட்ருங்க. அப்போ இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் என்னை பற்றி வந்திருக்கும். எனக்கு மறந்தாலும் அவள் ஞாபகம் சொல்லுவாள் அது. ஸோ ரொம்ப மகத்தான ஒரு அருமையான விஷயம் அது. மேடம் பிந்து மேடமுக்கும் குருநாதாளுக்கும் பெரிய பாராட்டத்துக்குள்ள நமஸ்காரத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். சித்ரா மேடம் நிறைய எக்கச்சக்கமான ஒரு அமைதி புரட்சி. எப்படி தீட்சிதர் கீர்த்தனை அமைதியான ஒரு விஷயம், எல்லாராலையும் டக்குன்னு பாட முடியாது. அதே மாதிரி இந்த மேடமும் அமைதியாக நிறைய விஷயங்கள் பண்ணின்னு இருக்கா.
அது வெளியில் நிறைய தெரியல, ஆனால் ரொம்ப நிறைய கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய பண்ணியிருக்கேன். எனக்கு தைப்பூசத்தன்னைக்கு குருகுஹர் முருகன் இல்லையா, அவர் தீட்சிதர்னாலே சுப்பிரமணிய சுவாமி தான். அன்றைக்கி தைப்பூசத்துக்கு அதுவும் அமைஞ்சிருக்கு. எல்லா விசேஷங்களும் இருக்குது. கார்த்தாலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கேட்டவா இன்னொரு ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லாக இருந்து கேளுங்க, உங்களுக்காவது அந்த பாக்கியம் கிடைக்கட்டும். மறுபடியும் வேறு ஒரு ப்ரோக்ராமில் முழுக்க இருக்கா மாதிரி சுவாமி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி பக்கவாத்தியம் வாசித்த எல்லாருமே பெரிய பெரிய வித்வான்கள், நிறைய எக்ஸ்பீரியன்ஸான இவள் இல்லாமல் நன்னா வாசிச்சிருக்கார். அது விஜயராகவன் சார் வந்திருக்கார், மணிக்குடி சார் வந்திருக்கார். ஸோ இந்த பெரிய விசேஷமாக கோலாகலமாக இருக்குது. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நமஸ்காரம். ஸோ சார் ட்ரெயினை பிடிக்கணுங்கிறதுனால ஒரு 3 குழந்தைகளுக்கு அவர் பரிசையும் கொடுத்துட்டு போயிடட்டும். ஆதிரை, ஸோ குழந்தைகளுக்கு முக்கியமாக இன்னும் ஒரு அட்வைஸ் நீங்கள் சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். எல்லாம் 10ஆம் கிளாஸ் வரையும் 12ஆம் கிளாஸ் வரையும் பாட்டை விடக்கூடாது. எல்லோரும் சமத்தாக பாட்டு படிக்கணும். பாடத்தோடு இதையும் படிங்கோ. இதுதான் லைஃப் லாங் அவங்க கூட வரும். சரியா? எம்டி பவானி. பி சஞ்சனா. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப ரொம்ப நன்றி கலந்துண்டதில். நாவலர் நாராயணன் சார், நீங்களும் மற்ற குழந்தைகளுக்கு கொடுத்துடுங்கோ, அதுக்கப்புறம் பேச வரலாம். பி பார்கவி. பார்கவி இஸ் இன் 5th ஸ்டாண்டர்ட். ஸோ இதை அழகாக கற்றுண்டு அவள் பேசும்போது அப்படியே ஒரு குழந்தையாகவே இருந்தது, ஆனால் பாடும்போது ரொம்ப பெரிய மனுஷி மாதிரி பாடினான். ஸோ பார்கவி, வெல் டன். அவள் இன்ட்ரடக்ஷன் ஒன்றுத்துக்கும் கொடுக்கும்போது நீலோத்பலாம்பிகாயா அப்படின்னு அழகாக குழந்த மாதிரி பேசினான். ஆனால் பாடும்போது நமக்கு அவள் பாடுறது குழந்த மாதிரியே தெரியல இல்லையா? ஸோ பார்கவி நன்னா கற்றுக்கணும். சரியா? ஸ்ரீவர்ஷினி அண்ட் போத் ஆர் சிஸ்டர்ஸ் ஐ ஹர்ட். இல்லையா? நீங்கள் 2 பேரும் இல்லையா? அவள் 2 பேருமா? ஓகே ஓகே. எல்லோரும் சிஸ்டர்ஸ் தான். பாட்டு கற்றுனா நம்ம எல்லோரும் சிஸ்டர்ஸ் தான். ரித்விகா. ஜே ரித்விகா. நாவலர் நாராயணன் சார் மாதிரி இவ்வளோ ஒரு மூத்தவர்கிட்டேருந்து நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஆல் இண்டியா ரைட்டர்ஸ் அசோசியேஷனோட வைஸ் பிரசிடெண்ட் மாமா, ஒரு தலை சிறந்த எழுத்தாளர், இசை பாடல்கள் நிறையா புனைபவர், இசை அமைப்பாளர், இப்படி பன்முகம் திறமைகள் கொண்ட ஒரு முதியவர் நம்மளோட நிகழ்ச்சிக்கு கலந்துருக்கிறதுங்கிறது நம்மளுக்கெல்லாம் ஒரு பெரிய பெருமை. அண்ட் மாமா எழுதி நிறையா பாடல்களை டாக்டர் சித்ரா மாதவன் அவர்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா ப்ரெசென்ட் பண்ணியிருக்கா. அதுவும் ஒரு பெரிய அந்த அவளுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு தொடர்பை அதுக்காகவே மாமா வந்திருக்கா இன்றைக்கி. அண்ட் மாமாவோட முதல் புத்தகம், கீர்த்தனை புத்தகம் ஆத்ம கீதம் அப்படிங்கிற புத்தகம் 1975ஆம் வருடம் பிரம்மஸ்ரீ பாபநாசம் சிவன், டாக்டர் எஸ் ராமநாதன், டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா முன்னிலையில் அந்த புத்தகம் வெளியிடப்பட்டது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு பெருமைக்குரிய விஷயம். இவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் டு இலக்கியம், ஆன்மீகம், அப்புறம் இசை, அதை தவிர அவருடைய பேச்சுக்கள் மூலமாக, ஆராய்ச்சிகள் மூலமாக, கவிதைகள், புத்தகங்கள், கீர்த்தனைகள் மூலமாக இவர் ஒரு இசைக்கு, இலக்கியத்துக்கு, ஆன்மீகத்துக்கு அவர் கொடுத்துருக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது பெரிய பொக்கிஷம் அப்படின்னு தான் சொல்லணும். இவருக்கு தமிழ்நாடு அரசு வாழ்விக்கும் வைணவம் அப்படிங்கிற அந்த ஒரு புத்தகத்துக்கு விருது கொடுத்து கௌரவிச்சிருக்கா. அதை விட ரொம்ப சிறப்பாக இப்போ சார் ஏஐ பற்றி சொல்லிட்டு இருந்தார். இப்போ புத்தகம் படிக்கிற பழக்கமே நமக்கு குறைஞ்சி போயிருக்கு. எல்லோரும் கம்ப்யூட்டர்லேயே எல்லாம் படிச்சுக்கலாமா, ஃபோனில் படிச்சுக்கலாமாங்கிற லெவலில் இருக்கும்போது மாமாவோட இல்லத்தில் 12,000 புத்தகங்கள் கொண்ட ஒரு நூலகம் அமைச்சிருக்காரு. எத்தனையோ புத்தகங்களை அவர் நிறைய நூலகங்களுக்கு பரிசாக வழங்கியிருக்கார். இதை அரசாங்கம் இதை ரெக்கக்னைஸ் பண்ணி அவருக்கு அதுக்காகவே ஒரு விருது வழங்கியிருக்கா. அந்த புத்தகங்களை நிறைய தமிழ் புத்தகங்கள் ரொம்ப ரொம்ப, அதாவது
அந்த காலத்து புஸ்தகங்கள் சொல்லுவோம்ல, விண்டேஜ் தமிழ் புக்ஸ்னு, அந்த புத்தகங்கள்லாம் அவரோட நூலகத்தில் நம்மளுக்கு கிடைக்கும். அது தவிர ஆன்மீக புத்தகங்கள், அப்புறம் சுயசரிதைகள் பல. இந்த மாதிரி அவரோட கலெக்ஷன்ஸ் வந்து எண்ணிலடங்காத புத்தக கலெக்ஷன்ஸ் இருக்குது. அவருக்கு நாவலர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வழங்கியவர் கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள். வைணவ செம்மல், அருட்கவி, பாரதி இலக்கிய செல்வர், தேவநேய பாவாணர் அப்படிங்கிற பல விருதுகளும் பட்டங்களும் இவருக்கு கிடைத்திருக்கு. இவருடைய ஒரு திறமைக்கு கிடைத்த அங்கீகாரங்கள். நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துண்டு இது ஒரு பெரிய பெரிய கொடுப்பினை எங்கள் நிறுவனத்துக்கும் இந்த நாளுக்கும் இந்த குழந்தைகளுக்கு எஸ்பெஷலி நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அன்பர்களே, எல்லாருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப அற்புதமான நாள் இன்னைக்கு. வீணாவாதன தத்வஜ்ய ஸ்ருதிஜாதி விசாரதக தாளக்கிய சாப்பிரயாசேன மோட்ச மார்க்க நியச்சதி அப்படிங்கிறது சாஸ்திர வசனம். வீணை வாத்தியத்தில் சிறந்தவர்களாகவும் ஸ்ருதி ஜாதி விசாரங்கள், அதாவது ஸ்ருதியை பற்றியும் ராகங்களை பற்றி தெரிஞ்சின்றவாளுக்கும் மோட்ச மார்க்க நியச்சதி அப்படிங்கிறது சாஸ்திரம். இதை தெரிஞ்சின்றவாளுக்கு மோட்ச மார்க்கம் உடனே திறந்துருக்கான், அவளுக்கு வழியை காமிக்கிறது தான். அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு அற்புதமான ஸ்ருதி ஜாதி விசாரதகன்னு இன்றைக்கி பாடினவா எல்லாருக்குமே அந்த இது பட்டம் பொருந்தும். அது விளையாட்டு கிடையாது. என்னட்டா இந்த கலைங்கிறது எல்லாருக்கும் வராது. 100 பேர் பிடிமான போட்டுப்பான், ஆனால் மேலே வருதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதில் ஒரு ஆர்வம் முதல்ல வரணும். அது பகவான் போட்ட பிச்சையாக இருந்தால் தான் வர முடியும். இல்லாட்டி இந்த மாதிரி மேடையில் வந்து உட்கார முடியாது. அது விளையாட்டு கிடையாது. அதனால் இந்த ஞானம் வந்து எல்லாருக்கும் பரிணமிக்காது. அதனால தான் ஸ்ருதி ஜாதி விசாரதக தாளக்கிய சாப்பிரேஷன், தாளக்கட்டு அறிந்தவர்களுக்கும் மோட்ச மார்க்க நியச்சதின்னு சாஸ்திரம் சொல்கிறது. இது ஒரு அற்புதமான கலை. இந்த கலையை வந்து நம்ம எவ்வளோ தூரம் நம்ம விருத்தி பண்ணி கொண்டு வரணுங்கன்னு அதுக்கு ஒரு அனுகிரகம் வேணும் அப்படிங்கிறது தான். அது மட்டும் கிடையாது. இன்றைக்கி எடுத்துன்றது வந்து தீட்சித கிருதியவா எடுத்துட்டுருக்கா. இதே மாதிரி மேடம் வந்து நிறைய தனித்தனியான நாட்கள்லாம் கொண்டாடியிருக்கா. இன்றைக்கி நமக்கு வாய்த்தது வந்து தீட்சிதரோட கிருதிகளை பற்றி. தீட்சிதர் அது வந்து பெரிய உபாசகர். அவரை பற்றி நம்ம இந்த மேடையில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இருந்தாலும் நான் சொல்கிறேன், குழந்தைகளுக்காக சொல்கிறேன். அவர் உபாசகர். நிறைய பதங்களில், நிறைய கீர்த்தனைகளில் பீஜாட்சரங்களை போட்டு எழுதினால அந்த பலன் எல்லாருக்குமே சுலபமாக கிடைக்கும். சாதாரணமாக பக்திபூர்வமாக இருக்கக்கூடிய சங்கீதத்துக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்களை விட இந்த தீட்சித கிருதி பாடும்பொழுது இதில் வந்து தாளக்கட்டெல்லாம் அவ்வளோ சுலபம் கிடையாது. அதை ஏன்னட்டா நான் ஒன்று யோஜனை பண்ணேன், டக்குன்னு பேச்சு மாறுறது. ஏன்னட்டா இந்த வயசு குழந்தைகளை அந்த அம்மா தயார் பண்ணிருக்கான்னு அது விளையாட்டு கிடையாது. இந்த தைரியம் வேணும். முதல்ல இந்த தீட்சிதக்கிரியை பாடுறதுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து இந்த குழந்தைகளை மேடையில் அமைச்சிருக்கான்னு இது விளையாட்டான சாதகம் கிடையாது. நான் உண்மையிலே அவ்வளோ சாதகம் பண்ணியிருக்கணும். ஏன்னாட்டா அந்த நான் வேடிக்கை நினச்சிப்பேன், மேடம் வந்து இந்த குரூப் சிங்கிங்கில் ரொம்ப ஆர்வம் உள்ளவா. மேடம் சித்ரா மேடம் வந்து அவ்வளோ சுலமாக பெரிய சங்கீதக்காரியாக போயிருக்கலாம், ஒரு சங்கீத கலாநிதி கூட வாங்கியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சேவை பண்ணணும், குழந்தைகளை தயார் பண்ணிக்கணும், சிஷ்யாவை தயார் பண்ணணுங்கிறது சிஷ்யவர்த்தம் பெரிய வர்த்தமாக இருக்கணும். சிஷ்ய கூட்டம் நமக்கு நிறைய வேணுங்கிறதுக்காக தான் அவள் தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னாட்டா இந்த இவ்வளோ குழந்தைகளை தயார் பண்ணுறது விளையாட்டு கிடையாது. ஏன்னா இந்த குழந்தைகளை தயார் பண்ணும் பொழுது ஒவ்வொருத்தரோட ஸ்ருதியும் ஒவ்வொன்றும் விளையாட்டு கிடையாது. அந்த ஸ்ருதி வந்து ஒவ்வொரு மாதிரி பேசும். அத்தனை குழந்தைகளையும் ஒரே ஸ்ருதியில் பேட வைக்கணும். அதே மாதிரி அந்த தாளக்கட்டை அந்த இடத்துல நிறுத்தி வைக்கணும். நிறைய அதாவது அவ்வளோ தூரம் சுலபமாக நம்ம வந்து உட்காந்து கட்டுப்படுத்த முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்ருதியில் இருப்பாள். கேட்கும் பொழுது எம்பி சீனிவாசன் நம்ம அந்த ஆல் இந்தியா ரேடியோவில் அந்த காலத்தில் வந்து அவரை நாங்கள் குரூப் சிங்கிங்க்கு சொல்வோம். அந்த மாதிரி குரூப் சிங்கிங்கிறது விளையாட்டு கிடையாது. நிர்ணயம் இருந்தால் தான் இந்த சங்கீதம் வரும். இவ்வளோ பேர் நினைவு பண்ணதால் இந்த சங்கீதம் வரும். குரூப் சிங் தானாக ஒருத்தர் வந்து மேலேயும் தன்னோட ஸ்ருதியில் பாடிட்டு போயிடலாம். இத்தனை குழந்தைகளையும் வருஷப்படுத்தணும்னு சொன்னால் அதுக்கு அந்த குரூப் சிங்கிங்க்கு வந்து ஒரு தனியாக லாபகம் வேணும். அது மேடம் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக. நான் அதே மாதிரி இவ்வளோ பெரிய ஞானம் வந்து அவ்வளோ சுலபமாக இருக்காது, கிடைக்காது. இதை வந்து நமக்கு முன்னில் சொன்னேனே, அதுக்கு ஒரு நல்ல ஆச்சாரியன் நமக்கு வேணும். அந்த குரு நமக்கு கிடச்சிருக்கா. நான் உங்கள்கிட்டலாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மற்ற சிஷ்யாளுக்கும் நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஆச்சாரியன் குரு கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப துர்லபம் இந்த காலத்தில். நியாயமான குரு கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது, அது சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு குரு, நல்ல குரு கிடைச்சிருக்கா. அவளை நம்ம பிடிச்சுண்டு மேலே வரணும், அதுதான் நமக்கு முக்கியம். பகவான் வந்து இந்த கலையை கொடுத்துருக்கான், நமக்கு காமிச்சிருக்கான், நல்லா வருது, ஸ்ருதி அவ்வளவு நல்லா சேர்றது.
மேலே பேச வேண்டிய இடத்துல மேலே பேசுறது, கீழே வேண்டிய இடத்த கீழே பேசுறது, அதே மாதிரி தாளம் அப்படி நிற்கிறது ரொம்ப அழகு. இவெல்லாம் பெரிய வித்வான்கள். இவள் டாக்டரேட்டு, வயலின் வாச்சவளை இந்த அம்மா டாக்டரேட்டு. இந்த டாக்டரேட் அம்மா இவளுக்கு வாசிக்கிறான்னு மட்டும்தான். இவளுக்கு அவள் ஆவகமாக வாசித்தாலை விட அவள் வாசிக்கிற அளவுக்கு அவள் பாடியிருக்காளே, அதையும் சொல்லணும் இல்லையோ. அந்த மாதிரி குழந்தைகளை வந்து அது தயார் பண்ணுறது விளையாட்டு சமாச்சாரம் கிடையாது. குழந்தைகளை தயார் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ கஷ்டம். அவ்வளோ பேரையும் ஒன்றா தயார் பண்ணி இந்த மாதிரி ஒரு மேடையில் ஏற்றிருக்கா. இந்த மேடையில் ஏற்றி இதே மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த அம்மா பண்ணியிருக்காங்க. அவளை பற்றி பிடிச்சின்னு நம்ம முன்னேறதுக்கூடிய பாக்கியம் நமக்கு எல்லாருக்கும் வேணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இதே மாதிரி தைப்பூசம் இன்றைக்கி ஒரு நல்ல நாள். அவர் சொன்ன மாதிரி இன்றைக்கி இந்த நல்ல நாளில் வந்து இது அமைஞ்சது வந்து நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அதாவது இன்றைக்கி அன்னதானம் போடுறது வந்து ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாள். ஆனால் அன்னதானத்தை விட நமக்கு செவிக்கு உணவு இல்லாத போது தானே வயிற்றுக்கு ஈயணும். அதனால் இந்த மாதிரி இதுக்கு ஒரு நல்ல ஞானத்தை கொடுத்து ஒரு தானத்தை கொடுத்துருக்கா அந்த அம்மா. அவளுக்கு நம்மளுடைய பாராட்டுதல் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.